ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான புட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா வாழைக்காய் புட்டு தான் பார்க்க போகிறோம். வாழைக்காயில் நிறைய ரெசிபிஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, செஞ்சுருப்பீங்க. ஃப்ரை ரெசிபிஸ், கிரேவி ரெசிபிஸ், குழம்பு ரெசிபிஸ் கூட நீங்கள் ட்ரை பண்ணியிருப்பீங்க. இந்த மாதிரி புட்டு ரெசிபி நீங்கள் இது வரைக்கும் ட்ரை பண்ணதுலன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செய்கிறது ரொம்ப சிம்பிள், ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். காரமான குழம்பு ரெசிபிஸ்க்கும் நீங்கள் வந்து சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடலாம். டேஸ்ட் சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு 3 வாழைக்காய் எடுத்துக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸில் 3 வாழைக்காய் எடுத்திருக்கேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேனில் 3 வாழைக்காய் ஆட் பண்ணிவிட்டு அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நிறம் மாறி நல்லா சாஃப்டாக வரணும். அதுக்குன்னு ரொம்ப கொலைய விட்டுறாதீங்க. ரொம்ப கொலைய விட்டால் நீங்கள் வந்து அதை துருவவோ சீக்கவும் முடியாது. ஸோ கத்தியில் குத்தி பார்த்தா உள்ளே நல்லா இறங்கணும். ஆனால் வந்து நம்ம துருவுற அளவுக்கு ஓரளவுக்கு வந்து அது பிடிக்கிற மாதிரி இருக்கணும். ரொம்ப வந்து கொலன்னு ஆயிடக்கூடாது. இதான் பக்குவம். அதே மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் தண்ணியில் கூட வேக வைக்காமல் இதை நீங்கள் இட்லி பாத்திரத்தில் இல்லை ஸ்டீமரில் கூட வேக வச்சு எடுத்துக்கலாம். அது உங்கள் விஷயம் தான். எப்படினாலும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ வாழைக்காயை நல்லா வேக வச்சு எடுத்துட்டு அதில் இருக்க தோலை வந்து ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிடுங்க. தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி வந்து துருவி எடுத்துக்கோங்க. இது வந்து நீங்கள் இந்த மாதிரி பெருசாகவும் துருவலாம், இல்லை இதை விட பொடிசாக நீங்கள் துருவணும்னு நினச்சிங்கன்னா கூட துருவி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா துருவி ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேனில் 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெயோ இல்லை நார்மலாக நீங்கள் சமையலுக்கு என்ன யூஸ் பண்ணுவீங்களோ அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சீரகம், 2லேருந்து 3 பச்சை மிளகாய் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கடலைப்பருப்பு வந்து லேட்டாக ஆட் பண்ணிட்டேன். நீங்கள் கடுகு போட்ட உடனே போட்டுக்கோங்க. அப்படின்னா நல்லா பொரிஞ்சு வரும். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கிட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வரமிளகாய் 2லேருந்து 3 ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம துருவி வச்சிருக்க வாழைக்காய் ஆட் பண்ணிக்கலாம். வாழைக்காய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது ஆல்ரெடி வெந்திருக்கும். நம்ம வந்து ஒரு 5 நிமிஷம் போட்டு நல்லா வந்து மூடி போட்டு எடுத்துட்டோம்னா இன்னும் நல்லா சாஃப்ட் ஆயிரும். அதுக்காக வந்து நான் மூடி போட்டிருக்கேன். இப்போ இது 5லேருந்து 7 நிமிஷம் நல்லா மூடி போட்டு எடுத்துட்டிங்கன்னா நல்லா சாஃப்டாக வந்துடும். இப்போ 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் ஆட் பண்ணி செய்யும் போது நல்லா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். லாஸ்ட்டாக வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான வாழைக்காய் புட்டு வீட்டிலே ரெடி ஆயிரும். வாழைக்காய் புட்டு வந்து பார்த்தீங்கன்னா வாழைக்காய் பொரியல் மாதிரி இருக்காது. இது வந்து டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ரொம்ப சிம்பிள் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மசாலாவுமே நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல. ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ், ஒரே ஒரு தாளிப்பு, தேங்காய் போட்டோம்னா அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாழைக்காய் நிறையா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி செஞ்சிட்டிங்கன்னா சீக்கிரம் காலி ஆயிரும் வீட்டில். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு பெஸ்ட் சைட் டிஷ்னு கூட சொல்லலாம். காரமான சாப்பாட்டுக்கு இல்லை நீங்கள் சாம்பாருக்கு, ரசத்துக்கு கூட வச்சு சாப்பிடலாம். டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா அடிக்கடி நீங்கள் ட்ரை பண்ணி பார்ப்பீங்க. இனிமேல் உங்கள் வீட்டில் வாழைக்காய் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த புட்டு ரெசிபியை செஞ்சு பாருங்கள். இதை பொடி மாசுன்னு கூட சொல்லுவாங்க. ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.